நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இவ்வளோ நாளாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் கூட சொல்லுவார் இல்லையா, 7 ஃப்ளைட்டை வந்துட்டு சுட்டாங்க, 7 ஃப்ளைட்டு கீழே வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவார். இதை பற்றின ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்துட்டு அமெரிக்காவே வெளியிட்டிருக்காங்க. ஒரு அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து மிகப்பெரிய புழுகு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னிலேருந்து நான் சைனாவை புழுக மூட்டை சைனான்னு தான் கூப்பிட போகிறேன். ஓகே, இது வந்து நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த உக்ரைன் ரஷ்யா வார வந்து நிறுத்தத்துக்காக ட்ரம்ப் ஒரு 28 அம்ச பீஸ் பிளானை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. இந்த பீஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது, இதனால யூரோப்புக்கும் பிரச்சனை வரப்போகுது. இதை கேட்டு சைனாவும் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் டாபிக், சீனா பரப்பிய மெகா பொய் அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு இவங்க என்னெல்லாம் ஆயுதம் கொடுத்தாங்க நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு பத்தின ஒரு மிகப்பெரிய மெகா உண்மை தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு போனோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விமானப்படையினுடைய ரஃபேல் ஜெட்டை பத்தி சீனா பரப்பி வந்த ஒரு பயங்கரமான பொய் இப்போ கையங்களவுமா பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வமான ஒரு கமிஷன் ரிப்போர்ட் தான் இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நடத்தப்பட்ட ரஃபேல் ஜெட்டோட பலம் பத்தி சீனா ஒரு பொய்யை சொல்லுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தானுக்கு ரகசியமா ஆயுதம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம சீனா தன்னுடைய J-35 ஜெட்டை விற்க என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அமெரிக்காவில், அதாவது அமெரிக்கா காங்கிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கும் ஒரு கமிட்டி இருக்கு, US கமிஷன் ஆஃப் சைனீஸ் எக்கனாமி அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அறிக்கையை வந்து அந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணாங்க. அதுல சீனா பண்ண வேலைகளை வந்துட்டு ஒன்னா வெளியே வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும். ஆப்ரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா நடந்தது அப்போ சீனா இந்தியாவோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை பத்தின பல பொய்களை பரப்பிச்சு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஃபேல் ஜெட்டோட பாகங்களை வந்துட்டு போலியா காட்டும் ஒரு AI மூலியமா உருவாக்கப்பட்ட பிக்சர் எல்லாம் வச்சு அதை நிறைய சாஃப்ட்வேர் கூட இன்டகிரேட் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்துட்டு அந்த பிக்சரை வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ரஃபேல் ஒரு நல்ல போர் விமானம் கிடையாது அப்படின்னு உலகுக்கு வந்துட்டு இதை வந்து சொல்றதுக்காகவும், மேலும் சீனா தயாரிக்கிற 5ஆம் தலைமுறை போரான இந்த J-35 வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு, முக்கியமா வந்து பாகிஸ்தானுக்கு விற்கிறதுக்காக தான் வந்து சீனா இந்த போரை வந்து தன்னோட ராணுவத்துல விற்கும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இமேஜையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி காமிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சியும் இது வந்து எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். பாகிஸ்தானுக்கு கிடைச்ச சீனாவோட உதவிகள் என்ன அந்த டைம்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த அமெரிக்கா ரிப்போர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் போட்டிருந்திருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு நீண்ட நாட்களா தெரிந்த ஒரு உண்மை இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எதுனா இந்த ரஃபேல் பத்தினது விஷயம். சீனா பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்ற உண்மையும் அதுல போட்டிருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கிற ஆயுதங்களை வந்து பெரும்பாலான சீனா தயாரிப்பு, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சீனா பாகிஸ்தானுக்கு வான்வழி ஏவுகணை, அதாவது ஏர் டு ஏர் மிசைலை வந்துட்டு அந்த டைம்ல அதிக அளவுல சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தேவையான எல்லா உதவிகளும் வந்து சீனா வந்து அந்த டைம்ல செஞ்சிருக்கு. குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் அப்போ ஹை விஜிலன்ஸ்ல சைனா இருந்திருக்கு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு தேவையான உளவு தகவல், அதாவது இன்டெலிஜென்ஸ் எல்லா இன்புட்டையும் வந்துட்டு சீனா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுல இன்னும் ஒரு கிரிட்டிக்கலான விஷயமும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீனா வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகளை வந்துட்டு சும்மா விடல அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ரஃபேல் ஜெட்டினுடைய மதிப்பை குறைச்சது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா ரஃபேல் ஜெட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த பிறகு இந்தோனேஷியா வந்து ரஃபேல் ஜெட் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சீனா வந்து பகிரங்கமா அழுத்தம் கொடுத்திருக்கு. அதாவது ரஃபேல் வந்துட்டு ஒரு தரமும் இல்லாத ஒரு ஏர்கிராஃப்ட், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல ரஃபேல் ஜெட் வந்து வீழ்த்தப்பட்டது, எங்களுடைய ஜெட் JF-17 தான் அதை வீழ்த்துச்சு, என்னுடைய PL-15 ஏர் டு ஏர் மிசைல் தான் வந்து அதை தாக்குச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி நீங்க அதை வாங்காதீங்க இதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சைனா வந்து இந்தோனேஷியாவுக்கு பிரஷர் போட்டதாகவும் வந்து நியூஸ்ல அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து மத்திய ஆசியா வரைக்கும் சீனா தன்னோட ஆயுதங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா விற்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது மிசைல்ஸ், ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரஃபேல் மாதிரி ஒரு டாப் கிளாஸ் ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருளாதார பலத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை வந்து அது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். சீனா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த AI-ல இமேஜ் பண்றது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு தகவல் போர், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் வந்து அந்த டைம்ல நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவை பலவீனப்படுத்தவும் தன்னோட J-35 ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு பாகிஸ்தானுக்கும் இல்ல மற்ற நாடுகளுக்கும் விற்கிறதுக்கான சரிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, நமக்கு மட்டும் கிடையாது உலக நாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்
நம்மளுடைய ஒரே ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை கூட சுட்டு வீழ்த்தல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அமெரிக்காவுடைய நம்பகத்தனமான ஒரு ஆத்தரைஸ்டு ரிப்போர்ட்டே வந்துட்டு அவங்களுடைய காங்கிரஸ்ல சப்மிட் பண்ணிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் நமக்கு இப்போ வந்திருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் இந்த புழுகு முட்டை சைனாவும் சரி வளருவாய் பாகிஸ்தானும் நம்ம கிட்ட இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசும்போது கூட 7 ஜெட்ஸ் வந்துட்டு கீழே சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார் தவிர அது பாகிஸ்தானோடதா இல்லை இந்தியாவோடதா அப்படின்ற மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ அமெரிக்காவே வந்து கொடுத்த ரிப்போர்ட் படி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒன்று கூட பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்தல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சைனா பண்ண திருட்டு வேலையை பற்றின ஒரு உண்மையை இன்னைக்கு அமெரிக்கா போட்டு உடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்துட்டு உருவாக்கி இருக்காரு இந்த அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்னுடைய 28 அம்ச ரகசிய திட்டம் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு இது வந்து ஒரு ஆப்பு அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு பீதியை கலப்பக்கூடிய ஒரு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ ஒரு மெகா ட்விஸ்ட். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைன் போரை முடிக்கிறதுக்கு ஒரு 28 அம்ச ரகசிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காராமா. இந்த டீல் வந்து இப்போ வெளியே கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய ஆப்பு அடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் ஒட்டுமொத்த யூரோப்பிய நாடுக்குமே இது வந்து ஒரு பயங்கர பீதியான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ஜெலன்ஸ்கி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ஒரு பேக் ஃபுட்ல தான் இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொர்கோவிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா 2 வருஷமா சண்டைக்கு பிறகு இப்போ அந்த நகரை கிட்டத்தட்ட முழுசா பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் போட்டிருப்பேன். அந்த கோஸ்ட் ரைடர்ஸ் போயிட்டு பக்கவா அதை வந்து பிளான் பண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ராணுவம் வந்து பயங்கர கோபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பொர்கோவிஷ்ல இருந்து நம்ம வந்து உடனே பின்வாங்கணும், அப்பதான் தப்பிச்சு அடுத்த நாள் சண்டை போட முடியும், இல்லைன்னா வந்து நம்மளால வந்து அடுத்த நாளுக்கு சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த உக்ரைன் ராணுவம் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா இல்ல அதெல்லாம் கிடையாது, நீங்களாம் சண்டை போடுங்க, சண்டை போட்டு அந்த இடத்துல நம்ம தக்க வச்சுக்கணும், அங்க புடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பல உக்ரைனிய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதனால வந்து கமாண்டர்ஸ் பிளஸ் வந்துட்டு ஜெனரல்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய டிசப்பாயிண்ட்ல இருக்காங்க ஜெலன்ஸ்கி மேலன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு காமெடியா வச்சு நாட்டை பிடிச்சவருக்கு ராணுவத்துல என்ன நடக்குது ஒரு வார் யுக்தி அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக வந்து புரட்சி பண்ற அளவுக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே கோபமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஜெலன்ஸ்கிக்கு இப்படி ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவுக்கு நடுவில் ஒரு ரகசிய டீல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. ஆக்சியாஸ் அப்படின்ற கூடிய ஒரு அமெரிக்கா செய்தி நிறுவனம் இதை வந்து லீக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த 28 அம்ச திட்டம் பாத்தீங்கன்னா முழுசா வெளியே வரலனாலும் இதை 4 முக்கிய பகுதிகளை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். கேட்டகரி 1 முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டையை நிறுத்துறது, அதாவது சீஸ் ஃபயர் அண்ட் ஃப்ரோசன் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடனே சண்டையை நிறுத்தப்படும் அப்படின்றது ஒண்ணு. பிடிபட்ட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர்ஸை வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, மாத்திப்பாங்க. அது ரஷ்யன் பிரிசனர்ஸை வந்து உக்ரைன் விட்டுடும், உக்ரைன் பிரிசனர்ஸ் வந்து ரஷ்யா விட்டுடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் பிரிசனர் ஸ்வாப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்கும் முன்னணி பகுதியில், அதாவது ஃப்ரண்ட் லைன்ல வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது, எங்க நீங்க இது வரைக்கும் பிடிச்சிருக்கீங்களோ அதே இடத்துல இருங்க அப்படின்றது இன்னொரு கண்டிஷன். ஸோ இந்த ஃப்ரீசிங் எப்படி வரும் அப்படின்னா இது வந்து ரஷ்யாவின் பகுதி, இது உக்ரைன் பகுதி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பகுதி சலுகைகள்லாம் வராது. ஃபார்முலா வந்து இதுதான் அவங்களுடைய பார்டர் அப்படின்லாம் அறிவிக்க மாட்டாங்க. ஆனா இப்போதைக்கு ரஷ்யா எங்க நிக்குதோ அங்கே நிக்கணும், அதே மாதிரி உக்ரைன் எங்க நிக்குதோ அங்கே நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரஷ்யா பிடிச்சிருக்க பகுதியை ரஷ்யா வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உக்ரைன் இருக்கிற இடத்துல அவங்க உக்ரைன் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் லாபம் அதிகம். பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் அதிக ஏரியாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது கேட்டகரி 2. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம், அதாவது செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா உக்ரைனை வந்துட்டு நேட்டோ அமைப்புல சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த போருக்கான முதல் காரணமே. அதை வந்து அமெரிக்கா வந்து பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன்ல சேர்க்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு அப்படின்னு போடப்படுது. அடுத்து சண்டை நிறுத்தப்பட்ட கோர்ட்டும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா படை நீக்கம் செய்யணும், அதாவது டீமிலிட்டரைஸ் பண்ணிட்டு ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்து எந்த ஒரு படைகளும் இருக்கக்கூடாது. ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வடகொரியா தென்கொரியா அந்த எப்படி வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் சண்டை முடிஞ்சு அங்க ஒரு டீமிலிட்டரைஸ்டு ஜோன் பிளஸ் பஃபர் ஜோன் இருக்கும், அது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் மற்றும் செயற்கைகள் மூலம் அமெரிக்கா வந்து எல்லையை வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கேட்டகரி 3 மற்றும் 4. இது வந்து ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உறவு மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடைகள், அதாவது எல்லா சாங்ஷனும் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்றது. பதிலுக்கு ரஷ்யா தனது படையை வந்துட்டு அங்க குறைச்சிக்கணும், அதாவது டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ரஷ்யா உறவு, அப்புறம் ரஷ்யா ஐரோப்பிய உறவு, இது எல்லாமே மேம்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. உக்ரைனோட மறுசீரமைப்புக்கு அமெரிக்கா தனது பலங்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. உக்ரைன் இப்போ சண்டை போட்டாலும் சரி தோக்கத்தான் போகுது அப்படின்றது தெரியுது. இப்போ சண்டையை வந்து நிறுத்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில பகுதிகள்னாச்சும் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு
சொல்லிட்டு ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ப்ரெஷரை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதுல ஏன் சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பீதி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டீல் வந்து முடிவாச்சு அப்படின்னாக்கா ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நடுக்கம் தான் ஏற்படும் அப்படின்னு பாக்குறாங்க. இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சஸ்பென்ஸா இருக்கு. அதாவது என்னன்னா, ஏன் ஐரோப்பியன் பீதியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. காரணம் என்ன? ரஷ்யா வந்து நம்ம எல்லையில நிக்குது, நம்ம எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து இருந்தா தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பொது பயத்தை காட்டி தான் இவங்க வந்து இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் போய் இப்ப ரஷ்யா கிட்ட வந்து கை கொத்துனாரு அப்படின்னாக்கா ரஷ்யா இனி நண்பன் ஆயிடும். அப்புறம் ஐரோப்பாவுக்கு ஐரோப்பிய யூனியனே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி போகுது. பிரிட்டன் வெளியே இருந்த மாதிரி இந்த பிரிஎக்ஸ் நடந்து பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன் வெளியே போச்சு இல்லையா? பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன் இல்ல. அது மாதிரி மத்த நாடுகளும் எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனி, பிரான்ஸ் கூட வெளியேற தொடங்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது மொத்த ஐரோப்பிய யூனியனும் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த யூ தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தினால. அடுத்தது சீனாவுக்கு என்ன பீதி இதுல அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அமெரிக்கா தன்னோட கவனத்தை வந்து உக்ரைன் மற்றும் ஐரோப்பியில இருந்து விலக்கிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்து எங்க கவனம் போகும்? சீனா மீது தான். ரஷ்யாவுக்கு வந்து தடைகள் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ரஷ்யாவின் சீனா மீதான சார்பு டிபெண்டன்ஸ், இப்போ ரஷ்யா வந்து சீனா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இல்லையா, இது கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரஷ்யா வந்து சீனாவுக்கு அடங்கி போகுது. காரணம் என்ன? அப்போதைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற நாடுல பாத்தீங்கன்னா ஈரான், நார்த் கொரியா, சைனா, இந்தியா வந்து எந்த வெப்பன்ஸும் கொடுக்கல, பட் நம்ம எக்கனாமிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். மீதி எல்லாம் சின்ன சின்ன நாடுகள், பெலாரஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகள்னு வச்சுக்கோங்க. மேஜரா சப்போர்ட் பண்ற பெரிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவும், ஈரான், இந்தியா அப்படிதான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சாங்ஷன்ஸ் ரிமூவ் பண்றாங்க, வெஸ்ட்ல நார்மலைஸ் ஆகுது அவங்களுடைய உறவு அப்படின்னும் போது சைனாவுக்கு வந்துட்டு பணிஞ்சு போகணும்ன்ற ஒரு நிலைமை வந்து ரஷ்யாவுக்கு கிடையாது ஃபர்தரா அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அதனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான பிளேயரா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவினுடைய பழைய ஜியோ பொலிட்டிக்கல் அரசியல் கோட்பாடு என்ன அப்படின்னா ரஷ்யாவையும் சீனாவையும் ஒருபோதும் இணைய விடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அவங்களுடைய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பாலிசி. ஸோ இப்போ ட்ரம்ப் ரஷ்யாவுடன் வந்து சேரும்போது அமெரிக்காவினுடைய முழு பலமும் பார்த்தீங்கன்னா சீனா பக்கம் திரும்பும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கப்படுது. இதுதான் வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இங்க நம்ம பார்க்கிறோம். சீனா என்ன நினைக்குது அப்படின்னா ரஷ்யா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலகம் ரஷ்யா பக்கம் மட்டுமே கவனத்தை செலுத்துவாங்க, நாம வந்து இந்த கேப்ல வளரலாம் அப்படின்றத வந்து சைனா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா ட்ரம்ப்னுடைய திட்டம் வந்து இதை உடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 28 அம்ச திட்டத்தை வந்து சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். உக்ரைனுடைய சோவர்னிட்டி மற்றும் அதனுடைய 1 இன்ச் நிலத்தை கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் ட்ரம்ப் பேச்சை கேட்கல அப்படின்னாக்கா அமெரிக்கானுடைய ஆயுத உதவிகள் முழுசா நின்று போகும். ஏன்னா ட்ரம்ப் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் பேச்சை கேட்கறவங்களுக்கு அவர் வந்து பயங்கரமா அவரை பாராட்டிட்டே இருக்கணும், அவர் ஒரு பேச்சை மட்டுமே கேட்கணும், அவங்க பக்கம் அவர் நிப்பாரு. அவங்கள லைட்டா அப்போஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு பல குடைச்சல கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். சோ ஜெலன்ஸ்கிக்கு இந்த பிரச்சனை வரும். ஒரு பக்கம் சொந்த ராணுவத்தோட கோபம், இன்னொரு பக்கம் அமெரிக்க நிற்கும் அபாயம். இந்த அரசியல் நகர்வுகள் தான் பாத்தீங்கன்னா உக்ரைன் போர் போக்கு வந்து எப்படி வேணாலும் மாத்தி அமைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வீடியோல நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம், அது நம்மளோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆஸ் எ இந்தியனா எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் நம்ம நாட்டு ராணுவம் வந்து பலம் புரிந்தது, சக்தி வாய்ந்தது, ஆபரேஷன் சிந்தூர்ல திறன்பட நம்ம வந்து வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ராங் ப்ரோபகண்டா, அதாவது லைஸை வந்து பரப்புறது, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிக்சரை போடுறது, இந்த மாதிரியான புழுகுமுட்டு வேலை எல்லாமே சைனா பண்ணது, பாகிஸ்தான் பண்ணதை புட்டு தனியா வச்சிருச்சு அமெரிக்காவோட ஒரு ஆத்தரைஸ்டு குழு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிக சூப்பரான நியூஸா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க இந்த 28 அம்ச விஷயங்களால ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இனியோ ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்கங்க நடக்கிற ஒரு வார் அவருக்கு பெருமையா கூட இருந்துட்டு போட்டோம். உக்ரைன் ரஷ்யா வார் நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லது. ஏன் அப்படின்னா முதல்ல இந்தியாவுக்குமே அது வந்து பெனிஃபிட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரம்போட பிரச்சனை, ரஷ்யாட்ட நம்ம ஆயில் வாங்குறோம், வெப்பன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாப்ல. நம்மளோட டாரிஃப் ஆஸ் யூஷுவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையால அங்கங்க வந்து ட்ரேடிங்கும் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதெல்லாமே சால்வ் ஆகும் பார்க்குறோம். கண்டிப்பா இந்த 28 அம்ச கொள்கைகளை வந்து திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஏத்துக்கணும் அப்படின்றது தான் இந்தியர்களோட விருப்பமாகவும் இருக்கும். ஓகே மக்களே, என் வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.